ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய உடனுக்குடன் அப்டேட்ஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல பார்க்கலாம். ஆதிமூலம் கிரியேஷனுடைய தயாரிப்புல பாலா மற்றும் பாலாஜி சக்திவேலுடைய நடிப்புல உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் காந்தி கண்ணாடி. அண்ட் விவேக் மோகனுடைய இசையில ஷெரீஃபுடைய டைரக்ஷன்ல உருவாகி இருக்குது. இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரீசெண்டா படக்குனர் வெளியிட்டு இருந்தாங்க. அது இப்போ ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்குது. கௌரி கிஷன் ரீசெண்டா சல்வார் சூட்ல எடுத்துட்டு கேஷுவல் லுக் போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ஜேடிஎஸ் ஃபிலிம் ஃபேக்டரியுடைய தயாரிப்புல மாறனுடைய டைரக்ஷன்ல ஜி பிரகாஷுடைய நடிப்புல உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பிளாக்மெயில். அண்ட் இந்த திரைப்படம் ஆல்ரெடி லாஸ்ட் மந்தே ரிலீஸ் ஆக வேண்டியது. அண்ட் இப்போ ஃபைனலி செப்டம்பர் 19th வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் படக்குழுவினர் போஸ்டர் மூலமா அறிவிச்சிருக்காங்க. அனன்யா பாண்டே அவங்களுடைய ரீசெண்டா பிரிட்டி பியூட்டிஃபுல்லான போட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த போட்டோஸ் தான் உங்களுக்காக. ஏபி இன்டர்நேஷனல் மற்றும் சூப்பர் குட் பிலிம்ஸ்னுடைய தயாரிப்புல மாரிசன் திரைப்படம் வெளிவந்து வெற்றிகரமாக தியேட்டர்ல ஓடினது மட்டும் இல்லாம இப்போ ஓடிடிலையும் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு சுதேஷ் சங்கர். அண்ட் படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஃபஹத் ஃபாசில் மற்றும் வடிவேலு நடிச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்லயும் இது ட்ரெண்டிங்ல இருக்குது. ட்ரெண்டிங் நம்பர் 2ல இருந்துட்டு இருக்கு. யுவன் சங்கர் ராஜாவுடைய பிளரி போட்டோஸ் இப்போ அவருடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுக்கு அவங்க ஃபேன்ஸ் எக்கச்சக்க லைக்ஸ் குவிச்சிட்டு இருக்காங்க. கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியுடைய தயாரிப்புல வர்ஷா பரத்துடைய டைரக்ஷன்ல அமித் திரிவேதியுடைய இசையில ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பேட் கேர்ள். அண்ட் இந்த திரைப்படம் செப்டம்பர் 5th வந்து ரிலீஸ் ஆக போகிற இந்த நேரத்துல படத்தினுடைய புதிய போஸ்டர் படக்குனர் வெளியிட்டு இருக்காங்க. சிதி தானே அவங்களுடைய அண்ட் அவங்க ஃபேன்ஸ்க்கு விஷஸ் கன்வே பண்ணிருக்காங்க. ரோமியோ பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல கவினுடைய நடிப்புல சதீஷ் கிருஷ்ணனுடைய டைரக்ஷன்ல ஜென் மார்டினுடைய இசையில உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் கிஸ். அண்ட் இப்போ இந்த படம் வந்து செப்டம்பர் 19th வந்து தியேட்ரிக்கல் ரிலீஸ் வந்து ஆக போகுது. ஸோ தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கான ரைட்ஸை வந்து பாத்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வாங்கி இருக்கிறதா படக்குழுவினர் போஸ்டர் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க. நிவேதா தாமஸ் சல்வார் சூட்ல பிரிட்டி பியூட்டிஃபுல்லான போட்டோஸ் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணிருக்காங்க. வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம். ஷெபின் பேக்கருடைய தயாரிப்புல அர்ஜுன் அசோகனுடைய நடிப்புல அண்ட் ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தலைவரா. அண்ட் இந்த திரைப்படத்துல அர்ஜுன் அசோகனோட சேர்ந்து ரேவதி சர்மா நடிச்சிருக்காங்க. அண்ட் படத்தை வந்து அகில் அனில்குமார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ படத்துல இருந்து கயம்போடுன்ற பாடல் வந்து வீடியோ சாங்கா வெளியிட்டு இருக்காங்க படக்குழுவினர். மேகா ஆகாஷ் இப்போ ரீசெண்டா ஜப்பான் போயிருந்தாங்க அவங்க ஹஸ்பண்டோட. அங்க அவங்க எடுத்துக்கிட்ட கேஷுவல் லுக் போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ஜெம்ரியோ பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல அர்ஜுன் தாஸுடைய நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பாம். அண்ட் இந்த திரைப்படத்தை விஷால் வெங்கட் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு டி இமானுடைய இசையில. படம் வந்து செப்டம்பர் 17th வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலமா படக்குழுவினர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க.
ஸ்ரீமுகி ரீசெண்டா அவங்களுடைய போட்டோஸ் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணிருக்காங்க. இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக. பிரைம் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல பிரீத்தி முகுந்தன் மற்றும் ஃபைசல் ஃபைசலுதீனுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் மேனே பியார் கியா. அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஹிருது ஹருண் மற்றும் பிரீத்தி முகுந்தன் நடிச்சிருக்கிறாங்க. மக்கள்கிட்ட இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. நிகி கல்ராணி அவங்களுடைய விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷனுடைய போட்டோஸ் வீட்டு முன்னாடி அவங்க போட்ட மாவிளக்கு கோவர் நிகி கல்ராணியோடைய ரீசெண்டா நடந்த விநாயகர் சதுர்த்தி போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல பியூட்டிஃபுல்லான சில்க் சாரியில எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். நீலம் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல அத்யன் ஆதிரை அவருடைய டைரக்ஷன்ல கலையரசன் மற்றும் அட்டகத்தி தினேஷுடைய நடிப்புல ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தண்டகாரண்யம். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகர் இசையமைச்சிருக்கிறாரு. இப்போ இந்த படத்தினுடைய டீசர் வந்து படக்குழு வெளியிட்டு இருந்தாங்க. அது இப்போ சோசியல் மீடியால சூப்பர் வைரலா போயிட்டு இருக்குது. லிஜி மோல் ரீசெண்டா அவங்க எடுத்துக்கிட்ட சூட் செட்னுடைய போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். விஷ்ணு விஷால் மற்றும் ரோமியோ பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல ஓஹோ எந்தன் பேபி திரைப்படம் வந்து வெளியாகி இருந்தது. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து கிருஷ்ணகுமார் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு ஜென் மார்டினோட இசையில. அண்ட் ருத்ராவுடைய நடிப்புல வெளியாயிருந்த இந்த படத்துல இருந்து முக்கியமான பாடலான முத்தமழையே பாடல வந்து இப்போ வீடியோ சாங்கா படக்குழுவினர் வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு மக்கள் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பாய்.